தலைவலியில் நிறைய வகைகள் இருக்குங்க. எந்த இடத்துல தலைவலி வருது அதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து இது இந்த தலைவலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஈஸியாக நம்ம டயக்னோஸ் பண்ணலாம். இந்த ஒரு பக்கம் தலைவலி வந்தாக்க யூஸ்வலாக இது மைக்ரைனாக இருக்கலாம். தலைவலி வந்து யூஸ்வலாக அந்த மூக்கோ இந்த வந்து 2 புருவத்துக்கு நடுவில் வருது அப்படின்னாக்க மோஸ்ட்லி இது சைனசைட்டிஸாக இருக்கலாங்க. தலைவலி மட்டுமே இல்லாமல் கண்ணு செவந்து போகுது, கண்ணில் தண்ணி வருது, கண்ணில் வீங்குது, மூக்கில் தண்ணி நிறைய வருதுன்னாக்க இது ட்ரைஜெமினல் அட்டானமிக் செஃபலால்ஜியான்னு சொல்லக்கூடிய தலைவலியாக இருக்கலாம். அது மட்டுமே இல்லாமல் தலை ஃபுல்லாக வலிக்குது அப்படின்னாக்க மோஸ்ட்லி அது டென்ஷன் டைப் ஆஃப் ஹெடேக்காக இருக்கலாங்க. தலைவலியோட இந்த பின்பக்கம் அதிகமாக வருது, கழுத்தில் வலி வருது அப்படின்னாக்க அதுவும் டென்ஷன் அதிகமாகனால வரக்கூடிய தலைவலியாக இருக்கலாம். முக்கியமாக என்னன்னாக்க தலைவலி சடனாக வருது, ரொம்ப சிவியராக வருது, என் வாழ்க்கையிலே இந்த அளவுக்கு தலைவலியை பார்க்கலன்ற அந்த அளவுக்கு சடனாக வருதுன்னாக்க அது மூளையில் இருக்கக்கூடிய ரத்த கசிவினால் வரக்கூடிய தலைவலியாக இருக்கலாம். இந்த மாதிரி சடனாக வருது அப்படின்னாக்க இந்த தலைவலியெல்லாம் இமீடியட்டாக ரெக்கக்னைஸ் பண்ணி சீக்கிரம் டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது மூலமாக இதை நல்லா கண்ட்ரோல் பண்ணலாம். தேங்க்யூ.